மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு என்னன்னா, உங்களோட கேள்விகள்ல இருந்து ஒன்று தெரிவு செய்து, அதாவது குழந்தைகள் ஏர்லி இயர்ஸ்ல வந்து 2 தொடக்கம் 5 வயதுடைய குழந்தைகளுக்கு நாங்க என்ன டீச் பண்ணலாம், அல்லது ப்ரீ ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு டீச் பண்ணப்படுறது சரிதானா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில இந்த 2 தொடக்கம் 5 வயது குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நீங்க என்ன டீச் பண்ணணும், அல்லது நீங்க அனுப்புற ஒரு மொண்டசோரி ப்ரீ ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளுக்கு இதை விட அதிகமான சுமை வந்து பிள்ளைகள் மீது திணிக்கப்படுதா அப்படிங்கறது பாக்குறதா இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல நான் என்ன மாதிரியான விளையாட்டுகள் அல்லது என்ன மாதிரியான கற்றல்கள் செய்யணும், எதை தவிர்த்து கொள்ளணும், அல்லது அதன் மூலமாக என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த 2 தொடக்கம் 5 வயதுல வந்து மிக முக்கியமான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ஸ்கில்லை வந்து நான் சொல்லுவேன். பிள்ளைகள் வந்து பேசுவதற்கும் அல்லது அவங்களோட மொழி ஆற்றலை வந்து மேம்படுத்தி கொள்றதுக்குமான ஒரு முக்கியமான பருவம் இது. ஸோ இந்த ஏஜ்ல வந்து அந்த லாங்குவேஜை நாங்கள் டெவலப் பண்றதுக்கு வந்து பெற்றோர்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு வாசிப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெரிய பெரிய படங்களோட சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்சஸ் இருக்கிற புத்தகங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாம படங்கள் குறைந்து நிறைய கட்டுக்கட்டா எழுதின புத்தகங்கள் அப்படி இல்லாம சின்ன சின்ன கதைகளை வந்து நீங்க பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு வாசிக்கலாம். நேரம் கிடைக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு வாசிக்கலாம். அதோட பிள்ளைகள்கிட்ட வந்து உரையாடுற நேரம் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் யோசித்து பதிலளிக்கக்கூடிய மாதிரி இன்றைய நாள் எப்படி போச்சு, இன்றைக்கு என்ன நடந்தது, இப்படி வந்து கதைக்கிறது மூலம் பிள்ளைகள்கிட்ட லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகும். அது இல்லாமல் பிள்ளைகளோட ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சில ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகணும். ஸோ இப்படியான குழந்தைகளுக்கு 2 தொடக்கம் 5 வயதான குழந்தைகளுக்கு வந்து நாம் என்ன எழுத கொடுக்கணும், அல்லது பிள்ளைகள் எழுதணுமா அப்படிங்கிறது வந்து இன்னொரு தலைப்பு. அதை நாங்கள் இன்னொரு வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள், பிள்ளைகளுக்கு அந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், விரல்களால் அல்லது கைகளோட தசைகள் வந்து கூட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும். பிளேடோ அல்லது கிளே என்று சொல்லுவோம் நாங்கள், அந்த கிளே அதுகளை வந்து விளையாட கொடுக்கறது, அதன் மூலமாக உருவங்கள் செய்கிறது. அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் அதை கையில் பற்றி பிடிக்கிறது. மற்றது பால்ஸ் வந்து ஸ்குவிஷி பால்ஸ், அதாவது கைகளால் அமர்த்தக்கூடிய மாதிரி பால்ஸ் இருக்கும். அப்படியான பால்ஸ்கள் கொடுக்கறது எல்லாம் வந்து பிள்ளைகளோட இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை அதிகரிக்கிறதுக்கு உதவும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சாக் கலர்ஸ், சாக்ஸ், கிரேயான்ஸ் எல்லாம் வந்து பென்சில் மாதிரியான கூர்மையானது இல்லாமல் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தடிப்பமானது பார்த்துருப்பீங்க நல்லா. ஸோ அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த இப்படி பிடிக்கிறதுக்குரிய கிரிப் வந்து இந்த வயசுல இருக்காது. பிள்ளைகள் நீங்கள் கொடுக்குற சாக் கிரேயானை வந்து கைகளால் இந்த மாதிரி தான் பிடிச்சு கொள்ளும். ஸோ அப்படி கிறுக்கல்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நர்சரிக்கு அனுப்பாமல் வீட்டிலே வச்சிருக்கிறோம், ஒரு 2 வயசு இன்னும் நாங்கள் அனுப்பலை, 4 வயசுல அனுப்புகிற பிளான் இருக்குன்னு சொன்னால் பெரிய விலை உயர்ந்த டாய்ஸ் எல்லாம், எஜுகேஷனல் டாய்ஸ் அந்த கடைகளில் வந்து விளம்பரங்களில் காட்டுறதெல்லாம் வாங்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதை வச்சு தான் படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் எந்த உண்மையுமே இல்லை. நாங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக பிள்ளை எங்கள் வீட்டு சூழலில் வாழ்கிற நேரமே வந்து சில கற்பித்தல்களை நாங்கள் செய்யலாம். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கவுண்டிங் ஒன்று சொல்லி கொடுக்க போறீங்க. ஒரு 1 தொடக்கம் 10 வகையான கவுண்டிங் சொல்லி கொடுக்க போறீங்கண்டா நீங்கள் அந்த கவுண்டிங்குரிய டாய் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் ஸ்டேர்கேஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் படி ஏறுற நேரம் பிள்ளைய கையை பிடிச்சிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸை வைக்கலாம். அதே நேரம் இறங்குற நேரம் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸாலையும் வந்து பிள்ளை வந்து கவுண்டிங்கை வந்து லேர்ன் பண்ணி கொள்ளும். அடுத்தது பசில்ஸ். இந்த பசில்ஸ் வந்து நீங்க வாங்கணும் என்று சொல்லி இல்லை, 2 தொடக்கம் 5 வயது குழந்தைகளுக்கு மிகவும் சின்ன சின்ன பிக்சர்ஸ் இருக்கிற ஜிக்ஸோஸ் வந்து கொடுக்கறது அவ்வளவு உகந்ததாக இருக்காது. ஸோ நீங்க பெரிய படங்கள் இருக்கிற பசில்ஸ் வந்து நீங்களே வீட்டில் வந்து உருவாக்கி கொள்ளலாம். அதாவது நீங்க ஒரு கார்ட்போர்டு, ஒரு அட்டைகள் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் அதுல நீங்க ஏதாவது ஒரு பிக்சரை வரைஞ்சி அதை நடுவால 2ஆ வெட்டி அல்லது 3ஆ வெட்டி அதை பிள்ளைகள் வந்து தொடுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாம வந்து வேற டாய்ஸ் அண்ட் இல்லாம நீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஏதாவது ஒற்ற வேலைகள், ஒரு கம்மை ஒரு க்ளூவை கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒற்ற வேலைகள், அல்லது நாங்க சின்ன பிள்ளையில நாங்க எல்லாமே செய்திருப்போமே,
தேயிலை தூளை கொண்டு அல்லது பருப்பை கொண்டு ஒட்டுறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நீங்க பிள்ளைகளுக்கு வந்து ரைம்ஸ் ஏதாவது பாடி காட்டுறேன்னு சொன்னா ஆக்ஷனோட இருக்கிற மாதிரி பாடி காட்டலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நாங்க டிவில நிறைய பார்ப்போம், அந்த பேபி ஷார்க்னு சொன்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா உதாரணங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப ஹெட், ஷோல்டர்ஸ், நீஸ் அண்ட் டோஸ் அப்படி ஒரு பாட்டுன்னு சொன்னா அதுல ஆக்ஷன், தலையை தொட்டு அவங்களோட ஷோல்டரை டச் பண்ணி, ஸோ இப்படியான வந்து நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு உருவகித்து பாடுற பாடல்களை வந்து பாடுறது வந்து பிள்ளைகளோட கிரியேட்டிவிட்டியை வந்து இந்த வயசுல 2 தொடக்கம் 5 வயசுல அதிகரிக்கிறதாக இருக்கும். அடுத்தது வீட்டிலேயே பிள்ளைகள் வந்து உடல் இயக்கங்கள் சார்ந்த விளையாட்டுகள்ல வந்து விளையாடலாம். இப்போ ஒப்ஸ்டாக்கிள் ரேஸ் எல்லாம் வந்து நீங்க வெளியே கூட்டி கொண்டு போய்த்தான் அல்லது அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா இப்போ உங்களோட வீட்டுல ஒரு சோஃபா குஷன் இருக்கு, சோஃபால பிலோ இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 4 பிலோவை நிலத்துல அடுக்கி வச்சுட்டு அதுல தடை தாண்டி ஓடுறது, முதல்ல நடக்கிறது, அதுக்கு பிறகு தடை தாண்டி ஓடுறது. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அதுல பிள்ளைகளுக்கு 2 விஷயம் வந்து விருத்தியாகும். ஒன்று உடல் ரீதியான அந்த மசில்ஸ் வந்து டெவலப் ஆகிறது, மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது ஒன்று நடக்க போகுது. அடுத்தது தடைகள் தாண்டி அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வந்து பிள்ளைக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து நீங்க ஈடுபடுத்தலாம் பிள்ளைகளை. அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து பில்டிங் பிளாக்ஸால ஏதாவது செய்யறது, பிள்ளைகள் கட்டுறது, அவங்களே செய்யறது, அதுக்கு ஒரு உருவம், அவங்களே அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேர் வைக்கிறது. ஸோ நீங்க வந்து அப்படியான விளையாட்டுகளை வந்து வீட்டில் ஊக்குவிக்கிறதும் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆக்டிவிட்டியாக இருக்கும் இந்த 2 தொடக்கம் 5 வயது பிள்ளைகளுக்கு. அது இல்லாம வந்து தண்ணி சார்ந்தது, தண்ணியில விளையாடுறது, பிள்ளைகள் வந்து ஒரு டப்ல தண்ணியை நிறைச்சிட்டு விளையாடுறது. அடுத்தது தண்ணி வந்து ஒரு ஜக்ல இருந்து இன்னொரு ஜக்குக்கு இப்படி ஊத்தி விளையாடுவாங்க, மாற்றி விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிள்ளைகள கோஆர்டினேஷனை கூட்டும். பிள்ளைகள் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, அவங்களோட அட்டென்ஷனை சிந்தாம ஊத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளை பழகும். ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளையோட கோஆர்டினேஷனை கூட்டும். சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் கூட அந்த ஜெலி, ஸ்லைம் மாதிரியான விஷயங்களை கூட விளையாடுறது, அது வீட்டில் கொட்டி பற்றும் அப்படின்லாம் வந்து பிள்ளைகளை தடுக்கிறத பார்த்துருக்கான். ஸோ வந்து நீங்கள் வித்தியாசமான டெக்ஸ்சர், வித்தியாசமான பொருட்களை வந்து பிள்ளைகள் தொடுகை மூலம் உணர்றது வந்து அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற விளையாட்டுகளில் நீங்கள் உங்களோட க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற கஷ்டம் பார்க்காம, அல்லது வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு பார்க்காம அரிசி மணி, மற்றது பருப்பு, அந்த மாதிரியான டெக்ஸ்சர், சாஃப்டானதுகள், வித்தியாசமான டெக்ஸ்சர்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் வந்து நீங்க விளையாட கொடுக்கலாம். அப்ப பிள்ளைகள் அந்த தொடுகை மூலம் அதுல இருக்கிற டிஃப்ரென்ஸை விளங்கி கொள்றது அதுவும் இந்த வயசுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். மற்றது நிறங்களை அறிமுகப்படுத்தி கொள்றதும் ஷேப்ஸ் அறிமுகப்படுத்தி கொள்றதும் 2 தொடக்கம் 5 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ நீங்க வந்து அந்த ஷேப்புக்குரிய டாய்ஸ் தான் வாங்கணும் வேண்டியில்லை. உங்களோட வீட்டில் இருக்க ஒரு நெருப்பட்டின்னு சொன்னா அது என்ன ஷேப், அல்லது ஒரு இலையை காட்டி இது இந்த கலர், அந்த மாதிரி நீங்க முதல்ல கலர்களை அறிமுகப்படுத்தி அதுக்கு பிறகு ஷேப்ஸை அறிமுகப்படுத்தி அதுக்கு பிறகு நீங்க 2யுமே கம்பைன் பண்ணும். பிள்ளைக்கு நிறமும் தெரியும், ஷேப்பும் தெரியும் அப்படின்னு சொன்னா இது ஒரு சிவப்பு செவ்வகம், அந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து 2யுமே கோஆர்டினேட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். இது நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே செய்யலாம். என்ன உங்களோட கிச்சன்ல அவைலபிளா இருக்கும், உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே நீங்க இதை செய்யலாம். நீங்க 2Dயா கொடுக்கறத விட, நீங்க ஒரு செவ்வகத்தை கீறி காட்டுறதை விட பிள்ளைகளுக்கு 3Dயா கையில ஒரு பொருளை கொடுத்து, அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு நெருப்பட்டியை கொடுத்து அதோட ஷேப்பை காட்டுறது, அல்லது ஒரு தேசிக்காவை கொடுத்து அதோட ஷேப்பை காட்டுறது வந்து பிள்ளைகளுக்கு இன்னும் கூட கிரியேட்டிவாக இருக்கும். அது இல்லாம நீங்க எல்லா படங்களையும் கீறி ஒரு புத்தகமா காட்டுறது வந்து அதை விட வந்து ஒரு ஆற்றல் அல்லது ஒரு வினைத்திறன் குறைந்த ஒரு செயற்பாடாகத்தான் இருக்க போகுது. அது தவிர உங்களோட வீட்டுல கார்டன் இருக்குமென்னு சொன்னா, அவுட்டோர்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இயலுமாக இருக்குமென்னு சொன்னா, பறவைகளை பார்க்கறது, மரங்களை பார்க்கறது, இயற்கையோட இசைந்த விஷயங்களை பார்க்கறது, பறவைகளுக்கு நாங்க ஒரு சிரட்டையில தண்ணி வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் பிள்ளைகளோட இமோஷனல் வெல்பீயிங்க்கும் வந்து உதவியாக இருக்க போகுது. அடுத்தது இந்த வயசுல நீங்க கண்டிப்பாக சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பிள்ளை வந்து ப்ரீ ஸ்கூலுக்கோ போக போகுது. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல வந்து அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி சுத்தம் செய்யறது, தன்னை எப்படி சுத்தமாக்கி கொள்றது, ப்ரஷ் பண்றது, தான் எப்படி குளிக்கிறது, சின்ன சின்ன அவங்களால இயலுமான ஆடைகளை போட்டுக்கொள்றது, மற்றது வந்து வீட்டுல அவங்க விளையாடின பொருட்களை வந்து கிளீன் பண்ணி டைடி அப் பண்ணி வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த 2 தொடக்கம் 5 வயதுல நீங்க பழக்குவீங்களா இருந்துன்னு சொன்னா அது ஸ்கூலுக்கு போனது பிறகு அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல வந்து அந்த பழக்கத்தை தொடர்றதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். சரி, இப்ப நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா 2 விஷயங்களுக்காக நான் சொல்றேன்.
ஒன்று வந்து நீங்க உங்களோட பிள்ளைய ப்ரீ ஸ்கூலுக்கு 2-2.5 வயசுலயே அனுப்பல, 4 வயது அல்லது 5 வயதுல அனுப்ப போறேன், அல்ல நான் அனுப்புற ஐடியாவே இல்லை, டிரெக்டா ஸ்கூலுக்கு தான் போக போகுது பிள்ளை அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்க போகுது. அடுத்தது நாம வந்து ஆசிய நாட்டு கல்ச்சரை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஸ்ரீலங்கா இந்தியாவிலலாம் வந்து ப்ரீ ஸ்கூலுங்கிறது ஒரு போட்டி மயமான ஒரு சூழலா இன்றைக்கு இருக்குது. ஸோ அங்க பிள்ளைகளுக்கு வந்து நிறைய சுமை கொடுக்கப்படுது. இந்த வயசுலேயே பிள்ளைகளுக்கு படி, எழுது, ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படுது. ஸோ பெற்றோர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாகவும் நான் சொல்றேன். நாங்க மற்ற பிள்ளைகளை பார்த்து அல்லது ஸ்கூல்ல அந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்றதை பார்த்து எங்களோட பிள்ளைகள் அதை திணிக்க பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு பிள்ளைக்கு தேவை அப்படிங்கறத வந்து நாங்க கட்டாயம் புரிந்து கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி, எந்த வயசுல பிள்ளைகளுக்கு எழுத கொடுக்கலாம், இந்த 2 தொடக்கம் 5 வயதுல வந்து பிள்ளைகளுக்கு எழுத கொடுக்கலாமா அப்படிங்கிறது, அதை பற்றி நாங்க விரிவாக இன்னொரு வீடியோ மூலமாக கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோல பகிரப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.